பாப்பா. அப்பா, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீங்கள் விஜய் தளபதியின் காரை ஏன் உடைக்கிறீர்கள்? ப்ளீஸ் அப்பா, நிறுத்துங்கள். இல்லை என்றால் விஜய் தளபதியின் பாடி கார்ட்ஸ் உங்களை மிகவும் அடிப்பார்கள். எனக்கு உங்களை பற்றி மிகவும் கவலையாக இருக்கிறது. ப்ளீஸ் அப்பா, நிறுத்துங்கள். அரே என் செல்ல மகளே, கவலைப்படாதே. விஜய் தளபதி எனக்கு எதுவும் செய்ய மாட்டார். உண்மையில் இன்று விஜய் தளபதி எனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்தார். நான் அவருடைய மனைவியின் மிகவும் பிடித்த காரை புதுசு மாதிரி மாற்றிவிட்டால் இன்று அவர் எனக்கு 20,000 கொடுப்பார். உனக்கே தெரியும் இல்லையா மகளே, நமக்கு பணம் எவ்வளவு அவசியம் என்று. நான் சீக்கிரமாக உன் உடல் நல குறைவான அம்மாவுக்கு சிகிச்சை செய்யவில்லை என்றால் அவர்கள் உயிர் பிழைக்க மாட்டார்கள். ஆனால் அப்பா, இந்த கார் ரொம்பவே அழுக்காக இருக்கிறது. உங்களால் இதை உண்மையிலேயே சுத்தம் செய்ய முடியுமா? என்னால் நம்ப முடியவில்லை. நீங்கள் இதை சுத்தம் செய்ய முடியாது என்று எனக்கு தோன்றுகிறது. அப்பா, நீங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளுங்கள். நம்மால் அம்மாவை காப்பாற்ற முடியாது. நமக்கு யாரும் ஆதரவு தருவதில்லை, ஏனெனில் நாம் ஏழைகள். இல்லை என் மகளே, தோல்வியை ஒப்புக்கொள்வது என் ரத்தத்தில் இல்லை. எதுவானாலும் சரி, இந்த காரை நான் சுத்தம் செய்து முடிப்பேன். ஏனெனில் உன் அம்மாவை நான் இழக்க விரும்பவில்லை. நீ கவலைப்படாதே. நல்ல மனம் கொண்டவர்கள் கண்டிப்பாக நமக்கு உதவுவார்கள். நீ பாரு, இன்று எல்லா நல்ல மனம் கொண்டவர்களும் இந்த வீடியோவுக்கு லைக் செய்வார்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்வார்கள். மேலும் நம்முடைய அம்மா நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று கமெண்டில் சிவப்பு இதயம் போடுவார்கள்.